நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பார்வையற்று பிறந்த ஒருவன் அரியணையில் அமரும் தகுதியை இழந்தவன். மூத்தவன் முழுமையான தகுதி பெற்றிருந்தால்தான் அரியணையில் அமரும் உரிமை கொண்டவனாவான். ஐயனே, வந்துவிட்டாயா? சென்றுவிடு இங்கிருந்து. தற்சமயம் மற்றவரோடு அளவலாவும் நிலையில் நான் இல்லை. இன்று என் பார்வையை துறக்க வேண்டும் என்று நான் எடுத்த முடிவானது சரிதான் என்று தோன்றியது. எனது கணவருக்கு இந்த அகிலம் பெரும் அநியாயத்தை இழைத்து விட்டது. காண்பதற்கு தகுதியற்ற அகிலமாகிவிட்டது. மன்னியுங்கள் இளவரசே. அவையில் இருக்கும் சான்றோர் அனைவரும் சேர்ந்து பட்டாபிஷேகத்தை பாண்டுவிற்கு நடத்த உள்ளனர். இதை நான் எதிர்பார்த்தேன். அவன் அளப்பரிய ஆனந்தம் கொண்டிருப்பான். உண்மைதானே? இது உண்மையில் ஆனந்தம் கொள்ளும் சம்பவமா ராஜமாதா? வாழ்வே வேதனையில் மூழ்கும் சம்பவம் இது. பிதாமகரே, நான் எனது தமையனது சேவகன். சேவகனது செயல் சேவகம் செய்வதுதானே. பிறந்ததிலிருந்து இன்று வரை அப்பணியையே நான் செய்து வருகிறேன். நான் அவரின் அடிமையை போன்றவன், ஆசனத்தை விரும்புபவன் அல்ல. தம்பி ஒருவன் இருந்தால் தமையனாகப்பட்டவன் படைக்கஞ்சான் என்பார்கள். ஆனால் அது இங்கு விரோதமாகிவிட்டது. பாண்டு, அரசவையில் பிதாமகரும் ராஜ்ய கடமைகளை ஆற்ற வேண்டிய நிலை வரும்போது உறவுகள், உறவினர்கள் ஆகிய அனைவரையும் ஒதுக்கி வைக்க வேண்டும் என்று உரைத்திருப்பாரே. நீ இந்த தர்மத்தை உனது தோள்களில் சுமக்கத்தான் வேண்டும் மகனே. உறவு அரியணையை விட பெரிதல்ல. அன்பு தர்மத்தை விட வலியதல்ல. மூத்தவன் திருதராஷ்டிரனை ஏதேனும் ஒரு பரிகாரம் கொண்டு நாம் அரசனாக்க இயலும் என்றால் காத்திருப்பதில் அர்த்தம் உள்ளது. ஆனால் நிலை அவ்வாறு இல்லையே. பார்வையற்ற அவனுக்கு அப்பிராப்தம் இல்லை போல் தோன்றுகிறது. ஆகையால் இந்த ராஜ்யம் தலை நிமிர்ந்து நிற்க ராஜ்ய பரிபாலனத்தை சிரமேற்கொண்டு தலையில் சுமப்பாயாக பாண்டு. அனைவரும் வற்புறுத்தினர். இறுதியாக குமாரர் பாண்டு அவையோர் முன்னிலையில் ராமன் வனவாசம் சென்றபோது ராஜ்யத்தை பரதன் எவ்வாறு ஆண்டானோ அதுபோல் என் தமையனை முன்னிறுத்தி இந்த ராஜ்யத்தை ஆள்வேன் என்று ஒப்புக்கொண்டார். எனில் எனது பாதுகைக்குத்தான் இந்த பீடிகையோ? என் இரு பாதுகைகளை அரியணையில் வைத்து ஆட்சி புரிவானா? நன்றாக உள்ளது இந்த நாடகம். அன்று ராமனுக்கு கிடைத்தது 14 ஆண்டுகள் வனவாசம். ஆனால் இன்றோ சந்திரகுலத்தின் திருதராஷ்டிரனுடைய நல்வாழ்வே வனவாசமானது. எண்ணம் சர்வநாசமானது.
எனதிளையோன் பரதன் அல்ல, தமையனுக்காக அரியணையை தருபவனும் அல்ல. அவன் என்னுடன் கொண்ட பகை நாளை சந்ததியரோடும் தொடரும். ஒளி பொருந்திய பாதை என்றும் இனி பாண்டுவின் வசம். நானோ நடந்ததை எண்ணி வேதனையில் வாடி சிதைந்து போன மனதோடு வாழ்வையே வனமாக்க வேண்டியவன். என்னை திக்கற்ற நிலையில் இன்று சிக்க வைத்தான் இளவல் பாண்டு. சதித்திட்டம் தீட்டி தன் தமையனின் வாழ்வையே சூறையாடினான். ஐயனே, நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மகனே சகுனி, நாம் காந்தாரம் திரும்பும் வேளை வந்துவிட்டது. காந்தாரம் செல்லவே எண்ணுகிறேன் மாதா. சொக்கட்டானே, இன்னும் என்ன யோசனை? தந்தையின் ஆணை கிடைத்தது,
புறப்படலாம் வா. வா சொக்கட்டானே. காந்தாரியை பற்றி இனி நாம் சிந்திப்பது தவறாகும். வா என்னோடு. மன்னியுங்கள் மாதா, சொக்கட்டான் உடன் வர மறுக்கிறதே. எதற்கு இப்போது இந்த நாடகம் சகுனி? இது நாடகம் அல்ல மகாராஜா, நாடகம் அல்ல. செல்லுங்கள் இங்கிருந்து. நான் ஏன் நாடகம் ஆட வேண்டும்? காந்தாரம் செல்ல வேண்டும் என்று இவற்றிற்கு ஊடகமாகவும் புரிய வைத்தேன். ஆனால் இரண்டும் இங்கிருந்து இடம்பெயர்வதற்கு மறுக்கின்றதே அரசே. காந்தாரத்தின் முக்கிய நகரம் புருஷ நகரம் என்று அழைக்கப்படும். அரசரும் இளவரசரும் இங்கு அரசிலங்குமாரியை தவிக்க விட்டுவிட்டு வீரமிக்க புருஷர்களாக புருஷபுரத்திற்குள் நுழைந்தார். போற்ற வேண்டிய பிரஜைகள் தூற்றுவார்களே. போற்றுவதற்கு வழி காண்போமா, இல்லை தூற்றட்டும் என்று விட்டு விடுவோமா? நமக்கு அவமானம் ஏற்பட்டிருக்கிறது என்று பகடை கூறுகிறது தந்தையே, பகடை கூறுகிறது. அவமானமா? இது அவமானம் அல்ல சகுனி, காந்தாரியின் சௌபாக்கியம். பாக்கியம், சௌபாக்கியம். கற்பு நெறியுடைய என் சகோதரி காந்தாரி இன்று வெறுப்பை பெற்று வேதனையில் வாடுகிறாள் தந்தையே. கிடைத்தது பாக்கியம் அல்ல, அவளுக்கு இழைக்கப்பட்டது துரோகமாகும், துரோகமாகும். சூதாடும் போது சொக்கட்டானை நான் ஏந்துவதற்கு காரணம் அது என் மீது கொண்ட நம்பிக்கை. அது துரோகம் இழைத்ததில்லை. அச்சிறு நம்பிக்கையையும் தாங்கள் வெளிப்படுத்தவில்லையே தந்தையே. என்ன காரியம் செய்தீர்கள்? தாங்கள் வளர்த்த பச்சை கிளிக்கு சிக்ஷை நல்கி அதையே தாங்கள் பாக்கியம் என்கிறீர்கள். இனி இச்சை பிறக்குமா அவளது நெஞ்சில்? இன்று நடக்கும் சர்ச்சைக்கு காரணமே தாங்கள்தான். காந்தாரிக்கு நிகழ்ந்தது அநியாயமாகும் தந்தையே, பெரும் அநியாயமாகும். எனது அன்பு சகோதரியின் கண்ணீர் கண்டு இன்று என் இதயம் செந்நீர் வடிக்கின்றது தந்தை, செந்நீர் வடிக்கின்றது, செந்நீர் வடிக்கின்றது. சகுனி, மகனே, என்ன காரியம் செய்தாய்? தீர்வு காண உன்னை வருத்திக் கொள்வது சரியா மகனே? இது என்ன காரியம்? தந்தையே, எனது இந்த காயம் எனக்கு நினைவு கூறும். எனது சகோதரிக்கு ஏற்பட்ட அநியாயத்தை இது எடுத்துரைக்கும் தந்தையே. அவள் அனுபவிக்கும் நரக வேதனையை இக்காயம் விளக்கும். இனிமேல் நான் அஸ்தினாபுரத்திலேயே இருப்பேன். எனது அன்பு சகோதரி சுகமாகவும் நிம்மதியாகவும் என்று ராஜ்யத்தின் அரசியாக மாறுகிறாளோ, அதுவரை அம்புலி குலத்தில் எவரையும் நிம்மதியுடன் வாழ நான் விடமாட்டேன். அம்புலி குலம் அழிய வேண்டும். ஒளி பொருந்திய சந்திர வம்சம் அடியோடு சீர்குலைய வேண்டும். சுகத்தை அளிக்க மாட்டேன். நிகழும் நிகழ்வானது ஒருவருக்கு அநியாயமாக தோன்றினால் அது அம்மனிதரின் மனதை பெருமளவு பாதிக்கும். அகிலமே அம்மனிதருக்கு ஜென்ம விரோதியாக தோன்றும். அநியாயத்தின் பாதிப்பு எந்த அளவு பெருகுகிறதோ ஒரு மனிதருடைய மனமும் அதே அளவு விரோதம் கொள்கிறது. நடந்த கொடும் நிகழ்விற்கு மனமானது நியாயம் வேண்டும். அவ்வேண்டுதல் தவறில்லை. அகிலத்தில் நிகழும் அநியாயங்கள் அனைத்திற்கும் பலனானது கிடைக்க வேண்டும், நியாயமானது பிறக்க வேண்டும். ஆனால் நியாயம் என்பதன் பொருள் என்ன? நியாயத்தின் அர்த்தம் என்ன? அநியாயம் செய்பவன் மனதில் இரக்கம் பிறக்க வேண்டும். அதை அனுபவிப்பவன் நடவடிக்கை அநியாயத்தின் பிரதிபலிப்பாய் மாறாதிருக்க வேண்டும். இதனால் நியாயம் விளையுமா? இரக்கத்தை இதயத்தில் இருத்தாதவன் நியாயத்தை விடுத்து
பழிவாங்கும் உணர்விற்கு தலை வணங்குகிறான். வினையை கொண்டு வினையை விதைத்து வினையை அறுக்க முனைகிறான். அநீதி என்னும் மார்க்கத்தில் சென்று அநீதி கொண்டே நீதி வழங்கத் துடிக்கிறான். நியாயம் வழங்க புறப்படுபவன் விதிப்பயனால் அநியாயம் இழைக்கத் துவங்குகிறான். அநியாய கடலில் மூழ்குகிறான். நியாயம் பழிவாங்கும் உணர்விற்கிடையே சிறு வித்தியாசமே உள்ளது. அந்த வித்தியாசத்தின் பெயரே தர்மம். உண்மைதானே? சிந்தித்து செயலாற்றுங்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மகாராஜா, வீரவாளினை என்னிடம் தாருங்கள். அரசே, இளவலுக்கும் தமக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் இதுவே என்று அறிந்தீர்களா? தம்முடைய வாளானது உயர்வது உண்மை, அது வீச்சினில் இறங்கவில்லையே. மறுபுறம் பாண்டுவின் வாளோ தனது மின்னல் வேக வீச்சினை காட்டியதே. இளவரசர் சகுனியே, உனது விளக்கம் விளங்கவில்லை எனக்கு. காரணம் உள்ளது அதற்கு. ஏனெனில் இன்று முதல் எனது போக்கினை நான் மாற்றிவிட்டேன். தவறான மார்க்கத்தை தேர்ந்தெடுத்தாய். காந்தாரம் அங்கு காத்திருக்கிறது. காந்தாரம் இனி எனது கடந்து வந்த கடந்த காலமாகும். நான் நடந்து வரும் மார்க்கம் தங்கள் காலடித் தடமாகும். மார்க்கத்தை மாற்றினேன், எனது போக்கையும் மாற்றினேன். நீ உனது போக்கை மாற்றுவதற்கு எனக்கு மார்க்கம் என்று எதுவும் இல்லை. கட்டுண்டு கிடக்கிறேன். காற்றினை கயிறு கொண்டு கட்ட இயலுமா? கட்டுபவனுக்கு வெற்றிதான் கிடைக்குமா? தாம் தடை உடைக்க பிறந்தவர் மகாராஜா திருதராஷ்டிரர். மகாராஜா என்று நீ போற்றுவது என்னை தூற்றுவதற்கு சமம். நான் அல்லவே அஸ்தினாபுரத்தின் மகாராஜா. அரசன் பாண்டு ஆவான். அரசன் பாண்டு. இரவினில் ரவியான சூரியன் தெரிவதில்லை. அதனால் சூரியன் இல்லை என்றாகுமா? விடிந்ததும் வெளிவந்து விடுவான் ஆதவன். அஸ்தினாபுரத்தின் சூரியன் தாங்கள் அல்லவா? இந்த ராஜ்யத்தின் அரியணையில் அமரும் அதிகாரம் தங்களுக்கு மட்டுமே இருந்தது, இருக்கின்றது, என்றும் மகளாதிருக்கும். காலம் கனியும். அன்று அரியணையில் அமர்வதற்கு தங்களுக்கு வேளையும் வரும். எப்போது வரும்? அதை இப்போது அறியேன். ஆனால் காலத்தின் மீது நம்பிக்கை உள்ளது. காலத்தின் சுழற்சியில் நம்மை வாய்ப்புகள் நாடி வரும். வரும் வாய்ப்பை வரவேற்பாய் ஏற்று வெற்றியை தனதாக்கிக் கொள்ள வேண்டும். நீங்கள் என்னுடைய நடவடிக்கை பற்றி அறிவுறுத்துகிறாய். என்னை நீ என் குடும்பத்திற்கு எதிராக தூண்டுகிறாய். எந்த குடும்பத்தை பற்றி பேசுகிறீர்கள் அரசர் திருதராஷ்டிரரே? அக்குடும்பத்தார் தங்களுக்கு கிடைக்க வேண்டிய அதிகாரத்தை தங்களிடமிருந்து தட்டி பறித்தவர்கள். ஒப்புக்கொள்கிறேன் மகாராஜா, தாங்கள் உண்மையிலேயே ஒரு அப்பாவிதான். இந்த சகுனியின் ராஜதந்திரத்தில் அப்பாவித்தனத்திற்கு அர்த்தம் முட்டாள்தனம். சகுனி, இச்செயலுக்காக நான் உனது சிரசையும் கொய்யலாம். விரைந்து நிறைவேற்றுங்கள். சிறந்த செயல் அது. என் அன்பு சகோதரி காந்தாரியின் மனதினை
அவளுடைய கணவரான தாங்கள் உடைத்தெறிந்தீர்கள். விரைந்து வாளெடுத்து என் சிரசையும் கொய்து விடுங்கள். ஒரு முறை ஆழ்ந்து சிந்தியுங்கள். ஒரே ஒரு முறை. அஸ்தினாபுரத்தின் அரசவையை விட்டு தவித்த மனதோடு வெளியேறினீர்களே, அப்போது தங்களின் தவிப்பினை தேற்றுவதற்கு பின்பற்றி வந்தது யார்? என் அன்பு சகோதரி காந்தாரி எனும் கற்பு நெறி. தங்கள் குடும்பத்தார் அல்ல மகாராஜா. காந்தாரம் கந்தக மலைகளை எல்லைகளாக கொண்டது. எதிர்த்து வரும் எதையும் தடுத்து நிறுத்தும் தன்மை கொண்ட அரணாகும். அது சுயநலமற்றது. அம்மலைவாசியான எம்மிலும் சுயநலம் இல்லை அரசே. தூய மனம் கொண்ட காந்தாரியின் அன்பையும் அவளது சிநேகத்தையும் தாங்கள் அடையாளம் காண தவறிவிட்டீர்கள் மகாராஜா. தாங்கள் அவளைக் கொண்டே சுகத்தையும் சக்தியையும் பெற வேண்டும். அதற்கு அவள் மட்டுமே வழி. சக்தியா? ஸ்திரீயான அவள் எவ்வாறு இந்த திருதராஷ்டிரனுக்கு சக்தி தருவாள்? ஸ்திரீ ஸ்திரீ! அந்த ராவணன் கொண்டிருந்தது 20 கரங்கள் அரசே. 20 கரம் கொண்டே ஈசனது கைலாயத்தை பெயர்த்தான். ஆனால் என் சகோதரி தங்களுக்கோ 200 கரங்கள் தரவிருக்கிறாள். 200 கரங்கள். அவற்றை கொண்டு தாங்கள் அஸ்தினாபுரத்தை அல்ல, அகில உலகத்தையே பெயர்த்தெடுத்து உயர்த்தி காட்ட முடியும். அகிலத்தையே ஆட்சி செய்வீர்கள் சக்கரவர்த்தி திருதராஷ்டிரரே. சிந்தித்து பாருங்கள்.